Hello everyone, welcome back to my channel Priya's English World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற another beautiful practical way on a concept என்ன அப்படின்னா லாம். என்னது லாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம தமிழ்ல நீ போகலாம், நீ சாப்பிடலாம், நீ எழுதலாம், நீ வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்வோம், இம்பார்ட்டன்டா லாம நம்ம என்ன வேர்ட் வச்சு இங்கிலீஷ்ல டினோட் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்ப்போம். So without squandering your time, let's move on to the topic. So லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா மே MAY மே. For example, நீ போகலாம், you may go. நீ எழுதலாம், you may write. அவ சமைக்கலாம், she may cook. அவ எழுதலாம், she may write. அவன் டான்ஸ் ஆடலாம், he may dance. For example, நீ உண்மையை சொல்லலாம், உனக்கு வாய்ப்பு இருக்கு, நீ சொல்லலாம் அப்படின்னா you may tell the truth. இதுவே அவ உண்மையை சொல்லலாம், she may tell the truth. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா மைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. மேவோட பாஸ்ட் டென்ஸ் தான் மைட். மேனா என்ன? லாம் முடிகிற இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுவோம். நீ எழுதலாம், you may write அப்படின்னு சொல்லிட்டு. சோ மைட் எங்க யூஸ் பண்ணுவோம்? நீ எழுதினாலும் எழுதலாம், you might write. நீ எழுதினாலும் எழுதலாம், you might write. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மேனா பாசிபிலிட்டி நல்ல பொலைட்டா இருக்கு, மைட் அப்படின்னா லெஸ் பாசிபிலிட்டி, அது நடக்க வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மேனா அது நடக்க வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அதாவது you may go there, நீ அங்க போகலாம், நீ போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுவே you might go there அப்படின்னா நீ போனாலும் போகலாம், you might go there அப்படின்னா நீ போனாலும் போகலாம். அங்க லெஸ் பாசிபிலிட்டி தான் இருக்கு, நீ போனாலும் போகலாம். சோ போலாம்னா நீ போலாம், ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். நீ போனாலும் போகலாம் அப்படின்னா there is a less possibility. So that's why we are using might. Okay, might வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் பேசினாலும் பேசலாம், I might talk. என்னோட ஃப்ரெண்ட் வந்து எங்கேயோ போயிட்டாங்க, வீட்டுல சொல்லாம அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து என்ன கேட்டாலும் கேட்கலாம், அவங்க என்ன கேட்டாலும் கேட்கலாம், லெஸ் பாசிபிலிட்டி இருக்கு. அது நம்ம எப்படி சொல்வோம்? they might ask me. அவ உண்மைய சொன்னாலும் சொல்லலாம், she might tell the truth. இப்ப பாருங்க, she may tell the truth அப்படின்னா அவ உண்மைய சொல்லலாம், she may tell the truth, அவ உண்மைய சொல்லலாம். she might tell the truth, அவ உண்மைய சொன்னாலும் சொல்லலாம். அவ சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல சொல்றோம், சொல்லலாம் அப்படின்ட்டு. இங்க சொன்னாலும் சொல்லலாம், லெஸ் பாசிபிலிட்டிய மென்ஷன் பண்றோம். இப்ப உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, சாதாரணமா நாங்களா கோவில் போகலாம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா we may go to temple. இதுவே நாங்க கோவிலுக்கு போனாலும் போகலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? we might go to the temple. we may go to templeக்கும் we might go to templeக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? so that's it all about this video. இந்த கான்செப்டையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. if you have any doubt means do let me know in a comment section. Definitely I will clarify your doubts. So I will come up with another interesting and beautiful concept very soon. Till then, you take care. Thank you so much for your valuable time. Bye.